இன்றைய தினம் மத்தேயு 26ஆம் அதிகாரம் 41ஆம் வசனத்தை குறித்து நாம் தியானிப்போம். நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். ஆவி உற்சாகம் உள்ளதுதான், மாம்சமோ பலவீனம் உள்ளது என்றார். அப்படி என்றால் நாம் சோதனையில் அகப்பட வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமில்லை. நாம் சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபிக்க வேண்டும் என்பதே தேவ சித்தம். ஆனால் நாமோ மாம்சத்துக்குரியவர்களின் பேச்சை கேட்டு மாம்சத்துக்குரியவைகளை சிந்தித்து மாம்சத்தில் நம் சுய இஷ்டத்துக்கு நடந்து நம்முடைய மாம்ச பலவீனத்தினால் மாம்ச இச்சையினால் சோதனைக்கு உட்பட்டு விடுகிறோம். ஆதாம் ஏவாளை போல நம்மை கர்த்தர் 2 விஷயங்களில் சோதிக்கிறார். ஒன்று விசுவாசம், இரண்டாவது அன்பு. 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம், பொன்னை அக்கினியினால் சோதிப்பது போல கர்த்தர் நம்முடைய விசுவாசத்தை சோதிக்கிறார். உபாகமம் 13ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம், நாம் கர்த்தரிடத்தில் முழு இருதயத்தோடும் முழு ஆத்துமாவோடும் அன்பு கூறுகிறோமா இல்லையா என்று அறியும்படி கர்த்தர் நம்மை சோதிக்கிறார். யாரை வைத்து கர்த்தர் நம்மை சோதிக்கிறார்? உபாகமம் 13ஆம் அதிகாரம் 6 முதல் 11ஆம் வசனம் வரை உடன் பிறந்தவர்கள், பிள்ளைகள், கணவன், மனைவி, நண்பர்கள் இவர்களை வைத்து யோபுவை சோதித்தது போல நம்மையும் கர்த்தர் சோதிக்கிறார். யார் என்ன சொன்னாலும் யோபு கர்த்தர் மேல் உள்ள விசுவாசத்திலும் அன்பிலும் உறுதியாயிருந்தார். உபாகமம் 13ஆம் அதிகாரம் 1 முதல் 4ஆம் வசனம் வரையில் தீர்க்கதரிசி மூலமும் சொப்பனக்காரர் மூலமும் கர்த்தர் நம்முடைய விசுவாசத்தையும் அன்பையும் சோதிக்கிறார். யோனா 1ஆம் அதிகாரத்தில் கர்த்தர் நினிவே பட்டணத்திற்கு செய்ய போகும் தீங்கை யோனா தீர்க்கதரிசி மூலம் நினிவே பட்டணத்தின் மக்களுக்கு பிரசங்கிக்கிறார். இதை கேட்ட உடனே நினிவே மக்கள் தேவனை விசுவாசித்து ரட்டுடுத்தி உபவாசம் இருந்தார்கள். கர்த்தர் தான் செய்வேன் என்று கூறிய தீங்கை செய்யாதிருந்தார். ஆம், கர்த்தருக்கு பிரியமானவர்களே, இன்று நம்முடைய விசுவாசமும் அன்பும் நம்முடைய குடும்பத்தில் உள்ளவர்கள் மூலமாகவோ தீர்க்கதரிசிகள் சொப்பனக்காரர்கள் மூலமாகவோ சோதிக்கப்படும். உனக்கு இனிமேல் கஷ்டகாலம்தான், நீ இனிமேல் உயிர் வாழ முடியாது, உனக்கு சுகம் கிடைக்காது, உனக்கு விடுதலை கிடைக்காது என்று யார் என்ன சொன்னாலும் முதலில் நீங்கள் பயப்படாதிருங்கள். கர்த்தர் கூறுகிறார், பயப்படாதே, பயப்படாதே, பயப்படாதே. யோபுவை போல விசுவாசத்திலும் அன்பிலும் உறுதியாயிருங்கள். கர்த்தரை விட்டு வேறே தேவர்களை பின்பற்றாதிருங்கள். நினிவே ஜனங்களைப் போல கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து குடும்பமாக உபவாசம் இருங்கள். தீங்கு உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் அணுகாதபடிக்கு கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் தீங்குக்கு விலக்கி உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் பாதுகாத்து ஆசீர்வதிப்பார். ஆமேன். அல்லேலூயா.